Hi, I'm Rachel Deepthi, registered dietitian and nutritionist. ரொம்ப பேருக்கு காலங்காத்தாலே எந்திரிச்ச உடனே இந்த டீடாக்ஸ் டீ அப்படின்ட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கு. டீடாக்ஸ் டீ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளேவர் ட்ரிங்க் க்ரீன் டீயாக இருக்கட்டும், இல்லை பிளாக் டீ, இல்லை ஹெர்ப்ஸ் போட்ட டீ, cucumber, கேரட், வெள்ளரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி ஒரு வாட்டரில் சோக் பண்ணி வச்சிருக்க டீன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஜீரா வாட்டர் இல்லைன்னா லெமன் வாட்டர் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லான தண்ணிகள் எல்லாமே வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் எடுக்கிற இப்போ ஒரு பழக்கம் இருக்குது. டீடாக்ஸ் டீ அண்ட் டீடாக்ஸ் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அது காலையில் வந்து ஒரு டீ மாதிரி குடிப்பாங்க. ஸோ டீடாக்ஸ் டீ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே வந்து நம்மளோட உடம்புக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணும் போதில் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம உடம்புலேயே ஒரு நேச்சுரலான ஒரு டீடாக்ஸ் சிஸ்டம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னியும் லிவரும் தான். நம்ம உடம்புல என்ன டாக்ஸின்ஸ் எல்லாம் போடுறோமோ, என்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் வருதோ அதை நேச்சுரலாகவே வந்து வெளியில் அனுப்பிடும். ஸோ எப்படி அனுப்பும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த டீடாக்ஸ் டீ குடித்தாதான் உங்களுக்கு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும்ன்ட்டு கிடையாது. அதுலேயும் குறிப்பிட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்காக இந்த டீடாக்ஸ் டீ எல்லாரும் குடிக்கிறாங்க. பிளட் சுகர் லெவல்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டீடாக்ஸ் டீ வந்து குடிக்கிறாங்க. பிசிஓடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறனால இந்த மாதிரி டீடாக்ஸ் டீ எல்லாம் குடிக்கிறாங்க. பட் ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக இந்த டீடாக்ஸ் டீ வந்து இட் கேன் பி பார்ட் ஆஃப் யர் டயட். அது குடிக்கிறனால உங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா தெரியும்ன்ட்டு கிடையாது. அண்ட் வாட் யூ டூ த்ரூ அவுட் த டே மேட்டர்ஸ் அ லாட். நீங்கள் டே டைமில் அடுத்த ஆக்டிவிட்டீஸ் மிச்சம் வர ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்ட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக டைமுக்கு தூங்குறீங்களா, டைமுக்கு சாப்பிட்றீங்களா, பேலன்ஸ் நரிஷிங் மீல்ஸ் எடுத்துக்கிறீங்களா, ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட், ஃப்ரைட் ஃபுட்ஸ் இது எல்லாமே இல்லாமல் இருக்கும் போது தான் உங்களோட பாடி வந்து நேச்சுரலாகவே ஹீல் ஆகும். அதுக்குன்ட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி டீடாக்ஸ் டீ தான் குடிக்கணுன்ட்டு கிடையாது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா, ராத்திரியில் வந்து ஒரு 7 to 8 hours நம்ம தூங்குவோம். அந்த டைமில் வந்து பாடி வந்து நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாமே யூஸ் பண்ணும். அண்ட் டைஜஷனையும் ஸ்லோவாக வந்து ப்ராசஸ் ஆகும். காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேருக்கு வந்து டீஹைட்ரேட்டட் ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து டீடாக்ஸ் டீ இல்லை இந்த மாதிரி ஃப்ளேவர்ட் ட்ரிங்க் எடுக்கணுன்ட்டு கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக ஈஸியாக கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்தாலே போதும். நம்மளோட பாடியில் இருக்க எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் எல்லா இம்பேலன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். ரொம்ப டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணிங்கன்னா பிஞ்ச் ஆஃப் பிங்க் ஹிமாலயன் சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி இந்த நார்மல் வார்ம் வாட்டரோட நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே எடுத்துக்கலாம். அடுத்து என்ன ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த நேச்சுரல் டீடாக்ஸ் ப்ராசஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் டெய்லி குடிங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்டெஸ்டைன்லேருந்து இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வந்து வெளியில் வந்து அனுப்பிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. இதில் வந்து நிறைய ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் டாக்ஸின்ஸ் கூட எல்லாமே வந்து கம்பைன் ஆகி வெளியில் வந்து அனுப்பிடும். அண்ட் ஸ்லீப்பு கண்டிப்பாக வந்து ஒரு 9 to 10 o'clock நீங்கள் படுக்க போயிடுங்க. வேக்கப் as early as 6 to 7 o'clock. இந்த டைமில் தான் வந்து மெயினாக உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா சேஞ்சஸ் எல்லா ஹீலிங்கும் உங்களுக்கு நடக்கும். அதனால தான் காலையில் எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போங்க, உங்களுக்கு மோஷன் வந்துச்சுன்னா காலையிலேயே அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே முடிச்சிருங்கன்ட்டு ரெகுலராக வந்து நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இம்பேலன்ஸ் பவுல் மூமெண்ட்ஸ் த்ரூ அவுட் த டே இருந்துச்சுன்னா, சில பேருக்கு வந்து காலையில் 10 மணிக்கு மேலே தான் வரும், சில பேருக்கு ஈவினிங் 5 o'clock மேலே தான் வரும். ஸோ அந்த மாதிரி இம்பேலன்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா மேக் ஷூர் தட் யூ ஃபிக்ஸ் யூர் ஸ்லீப் ஃபஸ்ட். ஒரு ராத்திரி பை 9 to 10 o'clock படுக்க போயிட்டு காலையில் வந்து ஒரு 6 to 7 o'clock எழுந்திரிக்கோங்க. ஸோ இந்த ப்ரைம் டைம் பிட்வீன் 10 to 6 o'clock இந்த டைமில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹீலிங்கும் நடக்கும், டைஜஷனும் வந்து உங்களுக்கு ஒழுங்காகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து சொல்லியிருக்காங்க, மினிமம் 30 minutes ஆஃப் வாக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். அட்லீஸ்ட் சம் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். இந்த 30 minutes வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூமெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 30 minutes அட் அ ஸ்ட்ரெச் டைம் இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு ஒரு 10 minutes வாக்கிங் பண்ணுங்கள். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா 10 minutes, லஞ்சுக்கு அப்புறம் 10 minutes, டின்னருக்கு அப்புறம் 10 minutes.
எந்திரிச்ச பிறகு ஒரு 5 மினிட்ஸ், பெட் டைம் போறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ். இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணா கூட வந்து த்ரூ அவுட் த டே உங்களுக்கு அந்த 30, 40 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண மாரியும் இருக்கும். ஸோ, காலையில எந்திரிச்ச உடனே நீங்க அட் அ ஸ்ட்ரெச்ல வந்து 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும்னு அவசியம் இல்ல. எஸ் நான் சொன்னேன் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா அட் அ ஸ்ட்ரெச்சே வந்து 1 to 2 லிட்டர்ஸ் ஆஃப் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நீங்க எடுக்க வேணாம். அஸ் சிம்பிள் அஸ் 1 to 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டரோடயே நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ரீஹைட்ரேட்டிங்காவும் இருக்கும், ரிஃப்ரெஷிங்காவும் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த டே வந்து நீங்க எப்படி பிளான் பண்ணணுமோ, அந்த மாரி நீங்க உங்க பாட்டில்ல வந்து அளவு எடுத்து 1 to 2 or 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர வந்து கிராஜுவலா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.